தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான கிறிஸ்பியான மொறுமொறுப்பான ஒரு கோதுமை பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு காயின் பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இந்த கோதுமை மாவு பிஸ்கெட்டு ரொம்பவே ஈஸி. அந்த கோதுமை மாவு பிஸ்கெட்டுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் ரவை எடுத்துருக்கிறேன். ரவை இது சின்ன சைஸ் ரவை. உங்கள்கிட்ட பெரிய சைஸ் ரவை இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ ரவையை நம்ம அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்புறம் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூட இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு எல்லாத்தோட ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரட்டும். சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெயை நம்ம அது கூட சேர்த்துருவோம். இந்த சூடான எண்ணெய் சேர்க்குறனால பிஸ்கெட் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக கிடைக்கும். அப்புறம் நம்ம இந்த சுகரை பவுடர்லாம் பண்ணலை. பவுடர்லாம் பண்ணாமையே நம்ம டைரெக்டாக சேர்க்குறோம். ஏன் இப்படி சேர்க்குறோம் அப்படின்னா, பாதி கரைஞ்சி பாதி கரையாமல் அப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் அந்த ஜீனி நல்லா பூத்துக்கிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம ஜீனியை பவுட்ரு பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது நட்ஸையும் சேர்த்துக்குவோம். நம்ம முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சம் வெதுன்னு வெந்நீர், ரொம்ப சூடான வெந்நீர் ஊற்ற வேண்டாம். கை பொறுக்கிற அளவுக்கு வெதுன்னு வெந்நீர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. 2 பகுதியாக பிரிச்சுக்கிட்டு நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் மாவு போட்டு உருட்டாதீங்க. உங்களுக்கு அப்படி ஒட்டாது. அப்படி ஒட்டுது அப்படின்னாக்கா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்காச்சு. உருட்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் சைஸ் தான். அது இந்த 1/4 கப்பு அதுலேயே நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பிஸ்கெட் கட்டர் வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான டிசைனில் கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பிஸ்கெட்டு. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த சைஸுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது மேலே உங்களுக்கு டெக்கரேஷன் எதுவும் வேணும்னாக்கா நீங்கள் அதில் ஏதாவது செஞ்சுக்கோங்க, மேலே போட்டுக்கோங்க. நான் லைட்டாக சின்ன கோடு மட்டும் தான் போட்டு விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கோடு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காயிற எண்ணெயில் நம்ம பிஸ்கெட்டை 2 போட்டு பொரிச்சிக்கலாம். போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. இது நல்லா நம்ம ஜீனிலாம் போட்டிருக்கனால நல்லா ப்ரௌன் கலராக தான் கிடைக்கும். இந்த பிஸ்கெட்டு ப்ரௌன் கலராக இருந்தால் தான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் சுட்ட உடனே சாப்பிட்றதோட ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிடும்போது நல்லா மொறுப்பாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த கோதுமை மாவு பிஸ்கெட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.